ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது. அதாவது நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது 23 அக்டோபரில். அக்டோபர் 15 தான் என்னோட முதல் வீடியோ வந்துச்சு. அப்போலேருந்து நான் வந்து இந்த பிப்ரவரி மாதம் 25 பிப்ரவரி மாதம் வரைக்கும் நான் என்னோட ஜோதிட வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவேன். அது போக ஆன்மீகம் பற்றி நான் கொஞ்சம் பேசினேன். அது கொஞ்சம் வைரல் ஆனதுனால அப்புறம் நிறைய நீங்கள் கேள்விகளும் கேட்டதுனால சில ஆன்மீக விஷயங்களையும் நான் போட்டேன். அப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டப்போ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நான் போடுவேன். இதெல்லாம் எனக்கு ஓகே. ஆனால் ஒரு தடவை கூட நான் இது வருஷ பலன், இந்த சித்திரை மாத பலன், இந்த ராசி பலன் அப்படின்னு நான் போட்டதே இல்லை. வீடியோஸ் எல்லாம் போடுறப்போ எல்லாம் ஒவ்வொரு வீடியோலையும் கேட்பாங்க, கமெண்ட்ஸில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். அம்மா நீங்கள் ரொம்ப டெப்த்தாக சொல்கிறீங்க, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, எங்களுக்கு ஈஸியாக சொல்லுங்கள், பலன் சொல்லுங்கள், உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பலன் சொல்லுங்கள் அப்படின்னலாம் நீங்கள் தானே கேட்டீங்க. சரி, நீங்கள் கேட்குறப்போ அது மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பலன்கள், அதாவது ராசி பலன் கூட நிறைய தூரமாக போகுது. நட்சத்திர பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ராசிக்குள்ள 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரங்கள்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு மட்டும் பலன் சொன்னாலாவது ரொம்ப உங்களுக்கு பக்கமாக இருக்குமே அப்படிங்கறக்காக நான் நட்சத்திர பலன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நட்சத்திர பலன் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம தமிழ்நாட்டோட ஜனத்தொகை 9 கோடி. அந்த 9 கோடி மக்களும் இந்த 12 கட்டத்துக்குள்ள தான் இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் கம்மி இல்லாமல் ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்களா? இருப்பாங்க இல்லைங்களா? சரி, அது வேண்டாம், 50 லட்சம் பேர் சொல்ல வேண்டாம், ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு நட்சத்திரம் அப்படின்னா 27 நட்சத்திரங்கள் இருக்கா? அந்த 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்தில் 30 லட்சம் பேர் இருப்பாங்களா? அப்படி தானே இருப்பாங்க. ஸோ அப்படியாவது ஒரு நட்சத்திர பலன், அதுவும் இந்த பயிற்சிகள் எல்லாமே சனி பயிற்சி ஆகிறது நட்சத்திரத்தில் தான், ராசிலெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ராசி அவங்களுக்கு உங்கள் ஜாதகங்கள் கையில் இல்லாதனால அவங்க ராசிக்கு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் ராசியிலெல்லாம் பயிற்சி நடக்காது, நட்சத்திர பயிற்சி தான் நடக்கும். ஒரு நட்சத்திரத்துடைய சாரத்தின் மேலே அந்த கிரகம் போகும்போது அந்த நட்சத்திரத்தோட வேலையை, அதாவது ஒரு ரோட்டில் ஒரு கார் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கார் வந்து அந்த ரோட்டில் போகுது, அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம்ங்கிறது ரோடு, அந்த கிரகம்ங்கிறது கார். ஓகேங்களா? 13 டிகிரி 20 மினிட்டுக்கு இவ்வளோ தூரம் ஒரு உலகத்தில் 13 டிகிரி 20 மினிட் 13 டிகிரி 20 மினிட் வச்சு 27 நட்சத்திரங்களும் ரவுண்டாக அந்த உலகத்தை சுற்றி ஒரு ரோடு போட்டு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோட்டில் இந்த கிரகங்கள் பயணிக்குது. ஸோ ஒரு கிரகம் நல்லா இருந்தால் அந்த 13 டிகிரி 20 மினிட் கொண்ட இடம், இந்த கார் இப்படி வரும்போது நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா கார் சர்ன்னு போயிடும். ஓகேங்களா? பிரச்சனையே இருக்காது. அதில் காரில் உட்காந்துட்டு இருக்க நீங்கள், அந்த கிரகம் காருனா அந்த கிரகத்துடைய பாதிப்பு அடைய போகிறது நீங்கள் தான். ஸோ நீங்கள் ஸ்மூத்தாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதே கிரகம் கொஞ்சம் கரடு முரடா தந்திரத்தன்மையோட கொஞ்சம் குழியும் மேடுமா, ரொம்ப இல்லை கொஞ்சம் இருந்தது அப்படின்னா இந்த கிரகம் என்ன பண்ணும், மெதுவாக போய் உங்களை பத்திரமா சேஃபாக கொண்டு போய் விட்டுரும். ஆனால் ஸ்பீடு இருக்காது, ஸ்லோவாக போகும். ஓகேங்களா? அதே பாதை அப்படியே சூப்பராக இருக்குது, நீ வாடா அப்படின்னு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, அப்படி செம ஸ்மூத்தாக இருக்குது வல்லத்தன்மையோட. அதில் போனால் நீங்கள் அப்படியே சுற்றியும் வைரமும் தங்கமும் கொட்டி வச்சுருக்கோம் அந்த இடத்துல. அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் அள்ளிட்டு கூட போகலாம். அந்த மாதிரி ஒரு இது இருந்தது அப்படின்னா அந்த கிரகநிலை, அதில் அந்த நட்சத்திரத்தின் மேலே கிரகம் போகும்போது உங்களுக்கு வல்லத்தன்மையில் பண வசதிகள், லக்ஸுரியான விஷயங்களை அனுபவிக்கிறது, அதே போல் உங்கள் ஆசைகள் நிறைவேறது, அந்த மாதிரி நடக்கும். அதுவே ஒரு பாதை குழி மேடு ஏறி இறங்கி காரு 2 டயரில் தான் போகணும், அந்த அளவுக்கு இந்த பக்கம் டீலா மாதிரி இருக்கும், அந்த பக்கம் கடல் இருக்குது, அப்படியே உங்களுக்கு ஒரு முள்ளும் டயர் பஞ்சர் ஆகிடும், அந்த மாதிரி இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரம் கெட்டு இருக்குது. அதன் மேலே உங்கள் கிரகம் போகும்போது நீங்கள் படாத கஷ்டங்கள் படுவீங்க அப்படிங்கிறது தான் பயிற்சி அப்படின்னு சொல்கிறது. ஒரு நட்சத்திரத்தின் மேலே அந்த கிரகம் போகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் மேலே கால அளவுகளோட இருக்கும். ராகு கேது 6 மாதம் எடுத்துக்கும் ஒரு நட்சத்திரத்தை கிராஸ் ஆகிறதுக்கு. குரு வந்து 4 மாதங்கள் எடுத்துக்குவார் ஒரு நட்சத்திரத்தை கிராஸ் ஆகிறதுக்கு. சனி வந்து 1 வருட காலம் எடுத்துக்கும் நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ சனி வந்து ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கார் இல்லையா, அது 9 பாதங்கள் 2.5 வருஷம் இருப்பார். ஒரு நட்சத்திரம் அப்படின்றது 4 பாதம். ஸோ
ஒரு வருஷத்துல சனி கிராஸ் ஆகி போவார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு வருட காலம் முழுக்க சனி உங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் சொல்றது இது மாதிரி தான். அந்த நட்சத்திரத்தை பாஸ் பண்ணி அவங்க போற வரைக்கும் அந்த நட்சத்திரத்தின் இடத்தை வச்சு, அந்த நட்சத்திரத்தின் கிரகத்தை வச்சு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்படிதான் பயிற்சி பலன்களை சொல்ல முடியும் 30 லட்சம் பேர்த்துக்கு. ஏன் இதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு ஒருத்தங்க சகோதரராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, அம்மா நீங்க சொல்றதுல உண்மையே இல்லை, சரியா கணிச்சு சொல்லுங்க. ஓகேங்களா? எனக்கு அது ஃபர்ஸ்ட் கேட்டது கொஞ்சம் சிரிப்பே வந்துச்சு. இன்னொரு தடவை சரியா கணிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்குறேன், நான் சரியா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது என்கிட்ட எவ்வளோ பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க இல்லையா? ஜோதிடம் பார்க்குறவங்க எனக்கு என்னென்ன கொடுக்குறாங்க? அவங்க பேர், அவங்க பிறந்த நாள் டேட்டு, அவங்க பிறந்த டைமு, அவங்க பிறந்த ஊர், இந்த 4 விஷயங்களையும் அக்யூரேட்டாக கேட்பாங்க. எந்த ஊர் அப்படின்னு கேட்டு அது டிஸ்ட்ரிக்ட் வாரியாக கரெக்ட் பண்ணுவோம் நாங்கள். ஓகேங்களா? எங்கள் ஆப்பில் அது எல்லாமே இருக்குது. ஒவ்வொருத்தங்க பிறந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு கூட போட்டு கொடுப்பாங்க எங்களுக்கு. அந்தளவுக்கு துல்லியமாக அவங்களோட எல்லா விஷயங்களையும் வாங்கி பர்ஃபெக்டாக சொல்லுவேன். நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர் தான், உங்களுக்கு பிடிவாதம் இருக்கும், நீ குரு லக்னாதிபதி, கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பு இருக்கும் இல்லைங்களா? அந்த குரு, அதே குரு கெட்டு போயிருந்தாலும் நீங்கள் வெயிட் போடணும்னு நினச்சா கூட போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அக்யூரேட்டாக நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? நான் சொல்கிறேன். அதனால தான் அவங்க எல்லாம் குடும்பத்தோடு திரும்பி முதல்ல ஒரு ஜாதகம் அனுப்புவாங்க, உடனே அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே மொத்த குடும்ப ஜாதகமும் அனுப்புவாங்க. நான் கரெக்டாக சொல்கிறனால தான் அவங்க அப்படி பார்க்குறாங்க என்கிட்ட. சிங்கப்பூர்லேருந்து என் கூட ஒரு அம்மா பேசிட்டு, எப்படிமா எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு வேளை பார்க்குறீங்களா கேமரா வச்சுன்னு கேட்டாங்க. அப்படி என்ன நடக்குதுன்னே சொல்கிறீங்களே, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி எல்லா விவரங்களையும் கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு கணிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டால் நமக்கு தாராளமாக கணிச்சு சொல்லலாம். நீங்கள் சொன்னது தப்பு, நீங்கள் திரும்பியும் கணிச்சு சொல்லுங்கன்னு ஒரு நட்சத்திர பயிற்சியை கேட்டால் நான் எதை வச்சு உங்களுக்கு ஆகிறத சொல்ல முடியும்? உங்கள் நேரமோ, உங்கள் தேதியோ, உங்கள் ஊரோ, உங்கள் பேரோ என்ன என்கிட்ட இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து உங்கள் ஊர் தெரியாது, உங்கள் பேர் தெரியாது, உங்கள் டேட் தெரியாது, உங்கள் டைம் தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியும்னா, ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தில் இவ்வளவு காலம் இருக்கும், அந்த காலகட்டத்தில் இன்னொரு நட்சத்திரம், அதுக்கு 27வது நட்சத்திரமா ஒரு நட்சத்திரம் இருக்கும், 5வது நட்சத்திரமா ஒரு நட்சத்திரம் இருக்கும், 18வது நட்சத்திரமா ஒரு நட்சத்திரம் இருக்கும். அப்படி இந்த இடத்துல இருக்க கிரகம் அங்கே இருக்கிற அந்த நட்சத்திரத்துக்கு என்ன செய்யும், அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி யாரு, அவர் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலனை நான் எடுத்து பொது பலனா உங்களுக்கு தரேன்.